தொந்தரவான விஷயமும் இருக்கும், நல்லதும் நடக்கும். ஒரு மனுஷனுக்கு செயல் திட்டங்கள் என்றால் ஆற்றில் வெள்ளம் வருதுறானா எல்லாத்தையுமே தானே கலந்து வருது. இந்த நேரத்தில் ராகுவோட சம்மந்தப்படும் போது மதி மயங்கக்கூடிய காலமும் ஏற்படும். நம்மளை தாண்டி நிறைய நிகழ்வுகள் நடக்குதுறானா தாண்டி எல்லா விஷயமும் நடக்கும். நம்மளை எதுவும் பண்ண முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. வெள்ளம் அடிச்சுன்னு போதுனா அடிச்சுன்னு தான் போகும். அதே மாதிரி செல்வங்களும் சேர்க்கக்கூடிய பாக்கியம். கூடுதலான திடீர்னு பார்த்தா செல்வங்கள் நம்மக்கிட்ட வர்றதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உருவாகும். கும்பராசிக்கு சுப நிகழ்ச்சிகள் இல்லறத்தில் நடப்பதற்கான அமைப்பு கூட என்று சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய காலம். சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறத்தில் நடைபெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது. தொழில் நன்றாக இருக்கும் ஐயா. இது வரைக்கும் வெளியூர் போகலன்னா வெளியூர் போகிறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். வெளியூர் பயணங்கள் நன்றாக இருக்கும். ராசிக்கவர் தான் 4ஆம் அதிபதி. வண்டி வாகனங்களை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கையா, எதுவுமே பிளாக் ஆகி போய் கிடையாது, எதுவுமே நவர மாட்டேதுன்னா இனிமேல் ஓடக்கூடிய தன்மை ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையும் செயல்படுத்த முடியல, எந்த விஷயத்தையும் நாம் செயல்படுத்த முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் கூடுதலாக நம் இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துருள்வார். தந்தையார் உடல் நலத்திலையும் நாம் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ள, அவங்ககிட்ட உறவுகளிலும் கவனத்தை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடிய காலத்தை ஏற்படும். வேலைக்காக நாங்கள் காத்துட்ருக்கேன், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக செய்யலாம். உங்களுக்கான காலம் இது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 28 நாட்கள் நம்ம முதலீடு செய்கிறதுக்கோ பெரிய உழைப்பில் நாம் போகிறதுக்கான அமைப்போ விவசாயம் செய்கிறதுக்கான அமைப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி தரக்கூடிய காலமாக இருக்கும்.